அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 330வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 330வது நாளில் மைய இடத்தை பிடித்திருப்பது மேற்கரை என்ற வெஸ்ட் பேங்க். அங்கேதான் சண்டை அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஏற்கனவே 2 முஜாஹிதுகள் ஒரு சோதனை சாவடியிலும் ஒரு பெட்ரோல் பங்கிலும் நடத்திய தாக்குதலை உலகம் முழுவதும் உள்ள முஜாஹிதுகள், குறிப்பாக ஹமாஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதும் பாராட்டியிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம், இராணுவ நோக்கர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தாக்குதல் வேறொரு இலக்கை நமக்கு காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், தாக்கியவர்கள் தப்பித்து ஓட வேண்டும், ஓரளவுக்கு தாக்கிவிட்டால் போதும் என்று வந்தவர்கள் அல்ல, கடைசி வரைக்கும் நின்று ஷஹீதாகியே போயிருக்கிறார்கள். இந்த ட்ரெண்ட், இந்த அலை இன்னும் அதிகமான இழப்புகளை கொண்டு வரும் என்று. ஆனால் அதிகமான இழப்புகளை கொண்டு வரும் என்பதை விட, நேற்று இதே ஜெனின் பகுதியில் இஸ்ரேலுடைய காலால் படை பிரிவு ஒன்றை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது. எப்படி கைதானார்கள் இவர்கள்? எப்படி கைது செய்கிறார்கள்? எங்கே கொண்டு வைப்பார்கள் இப்படி கைது செய்தவர்களை என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓரிரு நாட்களுக்கு பின்னால் தான் அது என்னவென்று தெரிய வரும். அடுத்து இஸ்ரேலுடைய இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள், வெஸ்ட் பேங்கில் இப்பொழுது நடப்பது மிக நேர்த்தியான ஒரு நெட்வொர்க், அதாவது ஒரு வலைத்தளம் போல அவர்களுக்கு இடையில் எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸும் இருக்கிறது, எல்லா விதமான தகவல் தொடர்பு பரிமாற்றங்களும் இருக்கிறது. ஆனால் அதை இஸ்ரேல் ஒன்றும் பெரிதாக இடையூறு செய்து அந்த தகவலை கவர்ந்து கொள்ள முடிவதில்லை. இது இன்னும் அடுத்த மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஜோ கேலண்ட் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. உன்னிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீ இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை கொண்டு வாங்கன்னு எதையுமே கேட்கல. அவர் நேற்று அமைச்சரவையில் நெத்தன்யாஹூ முன்னிலையில் என்ன சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னால், இங்கே எங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட யுத்த திட்டம் எதுவும் களத்தில் நடக்கவில்லை. அப்படியானால் எங்களை ஏமாற்றி விட்டு வேறொரு யுத்த திட்டத்தோடு இவர் களத்துக்கு செல்லுகிறார், அங்கே வாங்கி கட்டுகிறார் என்பதுதான் நிலை. ஆனால் இஸ்ரேலுக்கு தெரிந்த இதெல்லாம் தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டு இருக்கும்போது, நேற்று ஹெப்ரானிலும் ஜெனினிலும் 22 பாலஸ்தீன மக்களை ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதன் பிறகு நார்தன் ஹெப்ரானில் ஏற்பட்ட பயங்கரமான தாக்குதலில் இஸ்ரேலுடைய 12 இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஹமாஸுக்கு ஒரு கொரில்லா வார்ஃபேருக்கான, ஒரு கொரில்லா தாக்குதலுக்கான எல்லா வசதியும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் திரும்பும் இடமெல்லாம் அவர்களுக்கு சுரங்கப்பாதை இருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்கிருந்து எப்படி தாக்குகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதன் பிறகு நேற்று நிறைய புல்டோசரை கொண்டு சென்று ஹெப்ரான், ஜெனின் போன்ற பகுதிகளில், ஜெனின் அடுத்தது அல் ஜபாரியா போன்ற இடங்களில் நிறைய வீடுகளை இடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மருத்துவமனைகளையும் இதர கட்டுமானங்களையும் மேற்கு கரையில் இருந்து அகற்றுவது என முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு காசாவை அங்கே உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் காசாவுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், காசாவில் இவர்கள் இது போன்ற இடிபாடுகளை நடத்திவிட்டு முழுமையாக போய்விட்டார்கள். நேற்று இந்த புல்டோசரும் இதர வாகனங்களும் தங்களுடைய இடிப்பு வேலையை நடத்திவிட்டு திரும்ப வரும்போது தாக்குதலுக்கு உள்ளானார்கள். 23 பேர் இறந்திருக்கிறார்கள். யாரும் உயிரோடு போகவில்லை. ஆகவே இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருந்து நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கிறது. அதே மாதிரி கஸ் எஸ்டீன் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு பிரிகேடை நேரடியாக சென்று 3 பேர் தாக்கி இருக்கிறார்கள். 3 பேரா 30 பேரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களை எப்பொழுதும் போல் இஸ்ரேல் சொல்லவில்லை. எப்போதாவது ஒரு கமாண்டர் இறந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அங்கே 3
கமாண்டர்களும் அவருக்கு கீழே இருந்த 24 பேரும் இறந்ததாக தெரிகிறது. இதனால் இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நடப்பதால் இந்த அல் கலீல் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் பள்ளிவாசலை அவர்கள் நேற்று மூடிவிட்டார்கள். இப்ராஹிம் பள்ளிவாசல் ஹெப்ரானில் இருக்கிறது. அந்த இப்ராஹிம் பள்ளிவாசலுக்குள் இனி யூதர்கள் மட்டும்தான் நுழைய முடியும், முஸ்லிம்கள் நுழைய முடியாது. ஏனென்று சொன்னால் முஜாஹிதுகள் அதை ஒரு தளமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது முஜாஹிதுகள் இவனுக்கு அரண்டதவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவ மாதிரி முஜாஹிதுகள் பள்ளிவாசல்களை இதுவரை பயன்படுத்தியாக தெரியவில்லை. நீதான் பள்ளிவாசலை தாக்க மாட்டார்கள் என்று காசா பகுதியிலும் ரஃபாவில் பள்ளிவாசல்கள் இன்னும் அதிகம். ரஃபாவிலும் பள்ளிவாசலுக்குள்ளால் உன்னுடைய பாசறைகளை கொண்டு வைத்தாய். அப்படி என்றால் அதை தாக்கும் போது பள்ளிவாசல் இடித்த பழியும் முஜாஹிதுகளை சாரும் என்பதால். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்காக தான் அந்த நீண்ட ஸ்லிப்பர் என்ற ஆயுதத்தை கண்டுபிடித்தார்கள். பக்கத்தில் வந்து அந்த நீண்ட ஸ்னிப்பர் வழியாக உங்களை தாக்கினார்கள், பள்ளிவாசலை காப்பாற்றினார்கள். பள்ளிவாசல் காப்பாற்றப்பட்டு விட்டது என்ற ஆதங்கத்தில் நீங்கள் அதை குண்டு போட்டு தகர்த்தீர்கள். இதுவரைக்கும் 840 பள்ளிவாசல்களை, மஸ்ஜிதுகளை நீங்கள் காசாவில், குறிப்பாக கான்யூனிஸிலும் ரஃபாவிலும் அளித்திருக்கிறீர்கள். ஆகவே பள்ளிவாசல்களில் தஞ்சம் போவது என்பது இவர்களுடைய வேலை அல்ல. அடுத்து ஹமாஸுக்கு வருவோம். இது வெஸ்ட் பேங்கில் இப்படி ஒரு பெரிய கவலைகிற ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இஸ்ரேலுக்கு கடைசி நேரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஹமாஸுக்கு வந்தால் நேற்று ட்ரூஸ்டே, அதாவது போலியோ போடுவதற்கான போர் நிறுத்த நாள் என்று நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் அங்கே போர் நிறுத்தம் நடந்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு வருகின்ற தகவல்களில் போலியோ போடுவதற்கான ஏற்பாடுகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரமலாவில் இன்றுதான் நிறைவடைந்தன. இனி 6,40,000 குழந்தைகளுக்கு, 10 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு போலியோ போடுவதற்கு காசாக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். நேற்று போலியோவை தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னவர்கள் இன்று ஒரு செய்தியை மாற்றி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே நேற்று சொல்லும்போது சொன்னேன், இன்றும் ஒரு 16 பேர் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள், 16 பாலஸ்தீனியர்கள் ஷஹீதாகப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அது நேற்று தான் நடந்திருக்கிறது, அது உண்மையும் கூட. ஆனால் அதன் எண்ணிக்கை 41 என்று சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் 40,691 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், 94,060 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸும் நேற்று சும்மா இருந்ததாக தெரியவில்லை. நெட்சாரிம் ஆக்சிஸை திரும்பவும் தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். நெட்சாரிமை 4 தடவை அவன் மீண்டும் 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 நிர்மாணித்து விட்டான். 4 முறையும் அழித்து விட்டார்கள். இப்போ இந்த நெட்சாரிமில் நேற்று அவங்க அழிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு இஸ்ரேல் சில பிணங்களை தேடி இருக்கும் போல தெரிகிறது. அதில் என்னன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான தகவல், அதில் பல ஹாஸ்டேஜஸுடைய உடல் கிடந்ததாக சொல்லுகிறார்கள். அது அங்கே தான் கிடச்சிதா அல்லது இஸ்ரேல் தேடக்கூடிய அளவில் வசதியான, நேற்று கான்யூனிஸ் ஓரளவுக்கு அமைதியாகத்தான் இருந்தது, அங்கே கிடைத்ததா என்று தெரியவில்லை. இப்போ இஸ்ரேலில் உள்ள இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் நேற்று கண்ணீர் மல்க சொல்லுகிறார்கள், நாங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று. அன்பார்ந்த நேயர்களே, ஒரு வாரத்திற்கு முன்னால் நான் உங்களிடத்திலே சொன்னேன், அல் ஜசீரா ஒரு தகவல் தருகிறது, உயிரோடு இருப்பவர்கள் ஒரு 6 பேர் இறந்து போனார்கள் என்ற சொல்லி ஹமாஸ் அந்த உடம்பை, அது இஸ்ரேலுடைய தாக்குதலில் நடந்தது என்று அந்த உடம்பை ஒப்படைத்த போது கேலண்ட் வந்து நாங்கள் சில தவறுகள் செய்து விட்டோம், அதில் பட்டது, அதில் இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று இஸ்ரேலுக்கு மீடியாவுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னேன். அப்போ அது போக 109 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அல் ஜசீரா ஒரு தகவலை தந்தது. அது பெரும்பாலும் நமது சேனலில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். 73 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான தகவல் என்று சொன்னார்கள். அதை சொல்லும் போதே நான் சொன்னேன், இது அல் ஜசீரா சொல்வது, அதனால் இது வெரிஃபை பண்ணப்பட்ட, அதாவது சோதனைக்குள்ளாக்கப்பட்ட எண்ணிக்கையாகத்தான் இருக்கும் என்று. இப்பொழுது இஸ்ரேலுக்கு கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸுடைய பிணங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ நெட்சாரிமை 4 தடவை மாற்றிருக்கான். நெட்சாரிமை கீழே கொண்டு அவர்களை வைப்பதற்கு வழி இல்லை. ஆனால் நெட்சாரிமை மூச்சு விடாமல் தாக்குவதிலிருந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய கடைசி பிடியையும் தளர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நேற்று கான்யூனிஸ், டைரல் பலா இந்த ஏரியாக்களில் கிடைத்ததா என்னன்னு தெரியவில்லை. அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால்,
நிறைய காணாமல் போன இஸ்ரேலுடைய கமாண்டர்ஸ், நூற்றுக்கணக்கான இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய பிணங்கள் இவையெல்லாம் கிடைத்திருக்கின்றன. சாதாரணமாக இதெல்லாம் கிடைத்தவுடன் அவர்கள் ஒரு 15 ஹமாஸ் போராளிகளும் இறந்தார்கள் என்று சொல்வார்கள். போராளிகள் இறக்காமல் இது நடக்காது. நான் அடிக்கடி சொல்வது போல ஷஹாதத் இல்லாமல் ஜிஹாத் என்பது இல்லை. ஆனால் இந்த தகவலை உடனேயே மூடிவிட வேண்டும், யாரும் எதற்கும் சொல்லக்கூடாது. நத்யான்ஹு அமைச்சரையை சேர்ந்தவர்களோ இராணுவ நோக்கர்களோ மற்றவர்களோ இது பற்றி எந்த கமெண்டையும் பொது ஊடகங்களில் பதிவிடக்கூடாது என்று ஒரு கேக் ஆர்டர், ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை நேற்று போட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் சொன்ன எண்ணிக்கையை விட த டெட்லியஸ்ட் வீக், ஆகஸ்ட் கடைசி வாரம் அவர்கள் மிகவும் பிணங்கள் குவிந்த வாரம் என்று சொன்னார்கள். அந்த வாரத்தையும் தாண்டி இது அதிகமான இழப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதே போல் நேற்று ஐன் ஜாலூத் என்ற பள்ளிக்கூடத்தில் இருந்த குழந்தைகள் மீது குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள். இவங்க போலியோவும் போடுவாங்களாம், குழந்தைகள் இருக்கக்கூடிய முகாம்களிலும் குண்டு போடுவார்களாம். பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுதான் கொஞ்சம் இயங்கிட்டு இருந்தது, அதையும் நேற்று குண்டு போட்டிருக்கான். அப்போ எங்கே போய் இந்த போலியோவை போடுவார்கள் என்று தெரியவில்லை. இந்த போலியோ ஒரு ஏமாற்று வேலை என்பதை வைகரை வெளிச்சம் அபிஷியல் சேனலில் சொன்னேன். அதுதான் உண்மையாகி வருகின்றது. அடுத்தது இந்த நெட்சாரிமை இப்போ நெத்தன்யாஹூ அமுக்கி வாசிக்கிறார் என்று சொன்னேன், அதுதான் உண்மை. இப்பொழுது அவர் பிலடெல்பியா காரிடரை தான் அதிகமாக சொல்லுகிறார். அங்கே எனக்கு ஏதாவது அந்த காசாவை கண்காணிக்கிற மாதிரி வச்சா நான் வெளியில் வந்துடுவேன்னு. ஆனால் ஹாஸ்டேஜஸ் உடைய பெற்றோர்களும் இஸ்ரேலில் அணிதிரண்டு நிற்கிற மக்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ சொன்னது என்னவென்று சொன்னால், நீ வெளியே வந்து விடுவேன், ஹாஸ்டேஜஸ் வந்த பிறகு தான் எல்லாத்தையும் பேசுவேன்ன. பிலடெல்பி காரிடர் பற்றிய பேச்சு ரஃபாவுக்கு நீ போன பிறகு தான் வந்தது. இப்போ உனக்கு மொத்த கிரிப்பும் காசாவில் இழந்து போனதனால் பிலடெல்பியாவை மட்டும் பிடித்து கொண்டு இருக்கிறாய். அதனால நீ இந்த ஒப்பந்தத்தை நாசமாக்கிட்ட. இப்போ நாங்கள் நினைக்காததெல்லாம், நாங்கள் கற்பனையில் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கதறி இருக்கிறார்கள். அடுத்தது ஹிஸ்புல்லாவுக்கு வந்தால், ஹிஸ்புல்லா வழக்கமான தாக்குதல் நடத்திருக்கு. நம்ம அந்த வழக்கமான தாக்குதலை இன்னைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு வேற ஒரு விஷயத்த பேசலான்னு பார்க்குறேன். இந்த 8200 யூனிட்டு ஞாயிற்றுக்கிழமை தாக்குனது. நம்ம அதை புதன்கிழமை அந்த செய்தி வெளியில் வந்தது. அது மிகப்பெரிய ஒரு ஸ்பை சென்டரு, அதாவது உளவு பார்க்கும் மையம், அதை அடித்து விட்டார்கள், துவசம் பண்ணி விட்டார்கள். எல்லாம் சரிதான். அதுக்கு பிறகு நித்தம் அதை பற்றி ஒரு 3 ஆர்டிகிள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அரைச்சமாகவே திரும்ப அரைக்க வேண்டான்ட்டு நான் விட்டுட்டேன். நேற்று பல திடுக்கிடும் தகவல்கள் அதில் இருந்து கிடைக்கிறது. என்னவென்று சொன்னால், தாக்கப்பட்டது 8200 யூனிட் மட்டுமல்ல, அதிலிருந்து 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்த யூனிட் நம்பர் 9900 9900 என்ற யூனிட்டும் தாக்கப்பட்டு இருக்கிறது. இவையெல்லாம் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அதில் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, டெல்லவீவிலிருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளால தான் இது இருந்திருக்கு. டெல்லவீவ் உட்பட 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாதுகாக்கப்பட்ட ஏரியாவாக இருந்திருக்கு. அப்போ நீ 250 கிலோமீட்டர், அதாவது காசாவே 364 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இவன் 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வளையம் வச்சுருக்கான். அதில் உள்ளே தாக்கிட்டு போயிருக்காங்க. இதை உலக நோக்கர்கள் ஒரு ஹிமிலியேட்டிங் அட்டாக் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அதிர்ந்து போயிருக்கிறது. நான் உங்களிடத்தில் சொன்னேன், அதற்கு உள்ளால் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர், இந்த 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உள்ளால இஸ்ரேலத்தோட இராணுவத்தினரில் நத்யான்ஹூ சொல்லக்கூடியவர்கள் தான் போகணும்னு. அதில் முட்டாப்பைய பென்கரை கூட அவன் அலோவ் பண்ணலை. ஏன்னா உள்ளில் உள்ள பின்னு உளர்றானா நத்யான்ஹூடைய வண்டவாளங்கள் வெளியே வந்துவிடும். ஆகவே அது ஒரு பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. என்னன்னு தெரியல. ஹிஸ்புல்லா வழக்கமாக இதெல்லாம் வீடியோ போட்டு மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லுவான். ஆனால் மொசாத மாதிரி அமுக்கமாக அடிச்சுக்கிட்டு அமுக்கமாக இருந்துட்டாங்க. இப்போ ஒப்பாரி வைப்பவர்களுடைய வார்த்தைகளில் இருந்துதான் நாம் எல்லா விஷயங்களையும், எவ்வளோ பெரிய தாக்குதல், எவ்வளோ பெரிய வெற்றிகரமானது, இது அத்தனையுமே பஹஷ்கூருக்கு பேஸ் நம்பர் 1 தான். 2வது பேஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்கு பிறகு நேற்று நடந்ததில் மிக முக்கியமான தாக்குதல் 2 இராணுவ தளங்கள், இராணுவத்தினர் இருந்த தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அல் ரம்தா, இன்னொன்று கஃபுஷ்பா. இது வழக்கமாக தாக்குற இடம் தான். இவன் ரீகூப் பண்ணியிருப்பான் போல தெரியுது, திரும்ப கொண்டு எல்லாரையும் வச்சிருப்பான் போல தெரியுது.
அதை தாக்கி இருக்கிறார்கள். சாஹல் பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய விசேஷமான படையை தாக்கி இருக்கிறார்கள். இது பெய்த் ஹிலல்ல நடந்திருக்கு. அதே போல பெர்னிட் பேரக்ஸ் சொல்லக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த பேரக்ஸை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல வழக்கமான தாக்குதல்களை 70-80 தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹவுத்தீஸுக்கு வந்தீங்கன்னா, ஹவுத்தீஸ் நேற்று 2 கப்பல் அடிச்சிருக்கான். குரோட்டன் ஷிப்பு அதில் 2 அந்த வகையில் 2 கப்பல்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பல் உள்ள அமெரிக்கா என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கப்பல் இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு போய்விட்டது, ஒரு கப்பல் தான் அடி வாங்கியது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த மொத்த ரெட் சீலையும் மெடிட்டரேனியன் சீலையும் எதையுமே சாதிக்காத தன்னுடைய கமாண்டர்களை நேற்று அது பதவி விலக்கம் செய்திருக்கிறது. ஃபயர்டுன்னு சொல்லாங்க, தூக்கி வெளியே வீசி விட்டது, வேறு கமாண்டர்களை போடும் என்று தெரிகிறது. ஆக இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள், குறிப்பாக நேற்று செட்டிலர்களுக்கு ஆயுதம் கொடுத்து முஜாஹிதுகளோடு மோத விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி இருக்கிறார்கள். அந்த செட்டில்மெண்ட்டை மட்டும் முழுசாக தகர்த்து இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி காத்து இருக்கிறது. தொடர்ந்துருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.